நவராத்திரி ஆரம்பிச்சதுலேருந்தே பெருசாக எங்கேயும் வெளியே போகவே இல்லை. அதுவும் பசங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால் தான். எப்போ மாலுக்கு கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எதுவுமே பெருசாக நம்ம வாங்க மாட்டோம். ஜஸ்ட்டு வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு தான் தோணும். நான் எக்ஸ்பிரஸ் அவென்யூ போனதே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். எவ்வளோ வருஷமாக இருக்கேன் சென்னையில் நான் போனதில்லை. ஸோ அங்கே வந்து பேக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நமக்கு ஃபஸ்ட்டு கண்டப்படுறது இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே வந்து இந்த டிசைன்ஸ்லாம் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். இந்த மாதிரி பேர்ல் டிசைன்லாம் நான் லாஸ்ட்டாக ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் எல்லாம் 6000 5000ன்னு போட்டிருந்தாங்க. பரவாயில்லன்னு தோணுச்சு. இப்போ இருக்கிற இந்த கோல்டு வந்து விற்கிற விலைக்கு ஆசைக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா கோல்டுனாலும் நம்ம எப்படியும் போட்டுட்டு திரும்ப உள்ளே தான் வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப போட்டுக்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் இதையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. என்ன தான் நம்ம ஃபுல்லாக சுற்றினாலும் கடைசியாக பசங்களுக்கு பிடிச்ச இடம் அந்த டைம் ஜோன் தான். அங்கே போய் விளையாடினா தான் மாலுக்கு போன திருப்தியே இருக்கும் அவங்களுக்கு. அந்த டைம் ஜோன் வாசல்லே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்கூட்டர் ரைட், பைக் ரைட்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா பிங்க் கலரில், அதுவும் வந்து ஒரு ரைடு தான். அது வந்து லாஸ்ட்டாக 2 குட்டீஸ் போனாங்க, அப்போ தான் பார்த்தேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. பெர் ஹெட் வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. 300 ஆச்சு. டைம் ஜோனுக்குள்ளே வந்து போனோன்னே நமக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரைடு மட்டும் போகணும். டைம் ஜோனில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாங்கள் அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ அந்த டே வந்து இப்படி தான் போச்சு எங்களுக்கு.